முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 2014 மற்றும் 2015 ஆண்டுகளுக்கான தமிழ்த்தாய் விருது, கபிலர் விருது, உவேசா விருது, கம்பர் விருது, சொல்லின் செல்வர் விருது, ஜியு போப் விருது, உமறுபுலவர் விருது ஆகிய விருதுகளையும் 2013 மற்றும் 2014 ஆண்டுகளுக்கான முதலமைச்சர் கணினி தமிழ் விருதுகளையும் 2015 ஆண்டிற்கான இளங்கோவடிகள் விருதினையும் விருதாளர்களுக்கு வழங்கி சிறப்பித்தார். தமிழுக்கு தொண்டாற்றி பெருமை சேர்த்த தமிழ் பேரறிஞர்கள் பெயராலும் தன்னலமற்ற தலைவர்கள் பெயராலும் விருதுகள் ஏற்படுத்தப்பட்டு அந்தந்த விருதுகளுக்கான தகுதி வாய்ந்த விருதாளர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தெரிவு செய்யப்பட்டு இவ்விருதுகள் தமிழ்நாடு அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகின்றன. வளர்ந்து வரும் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உலகமெல்லாம் கணினி வழி தமிழ்மொழி பரவிடும் வகையில் கணினி தமிழ் வளர்ச்சிக்காக சிறந்த தமிழ் மென்பொருள் உருவாக்கம் செய்பவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு முதலமைச்சர் கணினி தமிழ் விருது என்ற பெயரில் புதிய விருது வழங்கப்படும் என்றும், நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று போற்றப்படும் காலத்தை வென்ற காப்பியத்தை தந்த இளங்கோவடிகள் பெயரில் புதிய விருது வழங்கப்படும் என்றும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்திருந்தார். 2014 ஆண்டிற்கான தமிழ்த்தாய் விருதிற்கு மும்பையில் உள்ள நவி மும்பை தமிழ்ச்சங்கம் தெரிவு செய்யப்பட்டது. விருது தொகையாக 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, கேடயம் மற்றும் தகுதியுரை ஆகியவற்றை அச்சங்கத்தின் தலைவர் திரு நா. மகாதேவன், சிறப்பு ஆலோசகர் திரு வாரேபோ கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரிடமும் 2015 ஆண்டிற்கான தமிழ்த்தாய் விருதிற்கு தெரிவு செய்யப்பட்ட திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கத்திற்கு விருது தொகையாக 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, கேடயம் மற்றும் தகுதியுரை ஆகியவற்றை அச்சங்கத்தின் செயலாளர் திருமதி எல். கிருஷ்ணவேணி மற்றும் துணைத் தலைவர் திரு எஸ். சங்கரன் ஆகியோரிடமும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் வழங்கி சிறப்பித்தார். மேலும் 2014 ஆண்டிற்கான கபிலர் விருதினை முனைவர் ஆ. லலிதா சுந்தரத்திற்கும், உவேசா விருதினை திரு மா. அழகுராஜ் என்கிற மருது அழகுராஜுக்கும், கம்பர் விருதினை முனைவர் சே. வை. சண்முகத்திற்கும், சொல்லின் செல்வர் விருதினை மருத்துவர் சுதா சேஷையனுக்கும், ஜியு போப் விருதினை திரு ஜே. நாராயணசாமிக்கும், உமறுபுலவர் விருதினை முனைவர் சே. மு. முகமது அலிக்கும், 2015 ஆண்டிற்கான கபிலர் விருதினை கவிஞர் பிறைசூடனுக்கும், உவேசா விருதினை முனைவர் குடவாயில் மு. பாலசுப்பிரமணியனுக்கும், கம்பர் விருதினை திரு கோ. செல்வத்திற்கும், சொல்லின் செல்வர் விருதினை முனைவர் சோ. சத்தியசீலனுக்கும், ஜியு போப் விருதினை மதுரை இளங்கவின் என்கிற திரு மை. ஆரோக்கியசாமிக்கும், உமறுபுலவர் விருதினை பேராசிரியர் மு. சாயிபு மரைக்காயருக்கும், புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட இளங்கோவடிகள் விருதினை முனைவர் திருமதி நிர்மலா மோகனுக்கும், 2013 ஆண்டிற்கான முதலமைச்சர் கணினி தமிழ் விருதினை முனைவர் ந. தெய்வசுந்தரத்திற்கும், 2014 ஆண்டிற்கான முதலமைச்சர் கணினி தமிழ் விருதினை திரு து. குமரேசனுக்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கியதோடு விருதாளர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, 1 சவரன் தங்கப்பதக்கம், தகுதியுரை மற்றும் பொன்னாடை ஆகியவற்றையும் வழங்கி சிறப்பித்தார். அப்போது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இத்தனை மூத்த தமிழ் அறிஞர்களுக்கு ஒரு சேர விருது வழங்கும் பெரும் வாய்ப்பு தமக்கு கிடைத்ததையொட்டி தாம் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைவதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் திருமதி ப. வளர்மதி, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே. சி. வீரமணி, தலைமைச் செயலாளர் திரு கு. ஞானதேசிகன், தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை முதன்மை செயலாளர் திரு போ. சிவசங்கரன், தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலாளர் முனைவர் மு. ராசாராம் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். விருது பெற்றுக்கொண்ட விருதாளர்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். என்னுடைய 50 ஆண்டு கால தமிழ் பணியை பாராட்டி நம்முடைய தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு 2015க்கான ஜியு போப் விருது வழங்கியிருக்கின்றார்கள். தமிழறிஞர்களுக்கான இந்த விருதை வழங்கிய நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி டாக்டர் அம்மா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். அன்னை தமிழுக்கு அவர்கள் செய்கிற தொண்டிற்காக நான் வழிபடுகிற வள்ளலாருடைய திருவருளால் எல்லா நலன்களையும் அவர்கள் பெற வேண்டும் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். 2014 ஆண்டிற்கான தமிழ்த்தாய் விருது நவீன தமிழ்ச்சங்கத்திற்கு கிடைத்ததற்கு பெருமைக்குரியது. தமிழ் வளர்ச்சிக்காகவும் தமிழ் மேம்பாட்டுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் அயராது பாடுபட்டு வரும் மாண்புமிகு முதலமைச்சர்
புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு மராட்டிய மண்ணில் வாழும் 15 லட்சம் தமிழர்கள் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். 2014 ஆண்டிற்கான கபிலர் விருது தமிழக அரசு அம்மா அவர்கள் எனது தமிழ் பணி, திருக்குறள் பணி மற்றும் இலக்கிய பணிகளை பாராட்டி எனக்கு அளித்துள்ளார்கள். அவர்களுக்கு நான் என் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளாக இலக்கியத்துறையில் பணியாற்றியதற்காக அம்மா அவர்கள் 2014 ஆண்டு கம்பர் விருது கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசு இன்றைய தினம் உமர் புலவர் விருதை வழங்கியிருக்கிறது. அம்மா அவர்கள் இந்த விருதை வழங்கியிருப்பது என்பது இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்திற்கு அவர்கள் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கௌரவமாகும், பாராட்டுதலாகும். இது இஸ்லாமிய தமிழ் இலக்கியவாதிகளை ஊக்கப்படுத்துகிற ஒரு அற்புதமான பணியாகும். அதற்காக மாண்புமிகு அம்மா அவர்களை நாங்கள் பாராட்டி மகிழ்கிறோம், அவர்களுக்காக இறைஞ்சுகிறோம். இளங்கோடிகள் பெயராலே முதல் முறையாக விருது பெற்ற பெருமைக்குரியவளாக நான் இருக்கின்றேன். இந்த விருது எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் இன்னும் நிறைய செய்ய வேண்டும், தமிழ் பணி செய்ய வேண்டும் என்ற ஊக்கத்தை எனக்கு தருகின்றது. அம்மா அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் தமிழுக்காக பணி செய்ய வேண்டும் என்று இறைவனை வணங்கி அமைகிறேன். 52 வருடங்களாக தமிழ் பணியாற்றி வரும் திருவனந்தபுரம் தமிழ் சங்கத்திற்கு அதன் சேவையை பாராட்டி 2015 ஆண்டிற்கான தமிழ்த்தாய் விருதை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு திருவனந்தபுரம் தமிழ் சங்கத்தின் சார்பிலும் எங்கள் அமைப்பின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கரையானுக்கு இரையாகாது காப்பியங்களை எல்லாம் காத்து கொடுத்த உவேசாவினுடைய விருது எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்னை தமிழ் அது விண்ணை தொடும் தமிழ் என்று அகிலத்தையே வியக்க வைக்கின்ற அளவிலே 4ஆம் தமிழுக்கு நடைகூட்டிச் செல்கிற அம்மா அவர்களுடைய பொற்கரம் இந்த விருதினை தந்திருக்கிறது. தாய் ஆளும் காலம்தான் தமிழ் வாழும் காலம். தமிழ் வாழும் காலமெல்லாம் தாய் ஆள வேண்டும். விருது தந்த தாய்க்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன்.